வேளச்சேரி சட்டப்பேரவை தொகுதியிலும் காங்கிரசினுடைய வேட்பாளர் ஹசன் மௌலானா முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை தீநகரை போன்று மிக சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை அதிமுக வேளச்சேரி தொகுதியில் இழந்திருந்தது. வேளச்சேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அசோக் போட்டியிடுகின்றார். வேளச்சேரி அசோக்கை பொறுத்தவரை அதிமுக சார்பில் இந்த முறை வெற்றி பெற்று விடுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலே வேளச்சேரி தொகுதியில் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஹசன் மௌலானா காங்கிரசினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கின்றார். சென்னைக்குள்ளாக தாவேகா மட்டும்தான் இப்பொழுது சற்று ஒரு போட்டியை திமுகவிற்கு வழங்கி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவோடு போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை தாவேகாவிற்கு வழங்கிவிட்டு அதிமுக மூன்றாவது இடத்தில் தற்பொழுது சென்னைக்குள்ளாக பல தொகுதிகளில் இருந்து கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணும் விதமாகத்தான் இந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் சென்று கொண்டிருக்கின்றன. திமுகவிற்கு சென்னைக்குள்ளாக கடும் போட்டி அளிக்கக்கூடிய வேட்பாளர்களாக பல தொகுதிகளில் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திருச்சி மேற்கு தொகுதியில் கூட தாவேகாவினுடைய வேட்பாளர் தான் அமைச்சர் நேருவை பின்தங்க செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரசினுடைய வேட்பாளர் ஹசன் மௌலானா முன்னிலை பெற்றிருக்கின்றார். அங்கே அதிமுக வேட்பாளர் அசோக் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை அதிமுகவிடமிருந்து அந்த வேளச்சேரி தொகுதி கைவசம் இருந்து வந்த கடந்த காலங்களில் இருந்து வந்த தொகுதி கை நழுவி சென்று விடுமோ என்று எண்ணும் விதமாகத்தான் வேளச்சேரி தொகுதியிலே காங்கிரசினுடைய வேட்பாளர் சென்னை ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது முன்னிலையில் இருந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே அமைச்சர் தாமோ அன்பரசன் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரை சில முக்கியமான அமைச்சர்களே பின்தங்க தொடங்கி இருக்கின்றார்கள். அதாவது முதல் சுற்று வாக்குகள் தான் எண்ணப்படுகின்றன. அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எல்லாம் பெரிய தொகுதிகள், எண்ணிக்கையில் அதிக வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். 18க்கும் மேலாக சுற்றுகள் எண்ணப்பட இருக்கின்றன. எனவே கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை வரை கூட இந்த முறை மும்முனை போட்டி இருப்பதன் காரணமாக வெற்றி நிலவரங்கள் மாறி மாறி அமையலாம் என்றாலும் கூட ஆலந்தூர் தொகுதியிலே அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்தங்க, திருச்சி மேற்கு தொகுதியிலே அமைச்சர் KN நேரு பின்தங்க, முக்கிய அமைச்சர்களும் பலர் திமுக சார்பில் களம் கண்டவர்கள் பின்தங்க தொடங்கி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.